பலனாகிய கர்த்தாவே, நான் உண்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை என்ற பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். சேர்ந்து பாடி நம் ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம்முடைய மத்தியில் அவர் மகிமைப்படுவாராக. நல்ல உற்சாகமா. என் கால்கள் சறுக்கின வேளைகளில் தாங்குதையாவும் கிருபை, நான் அழுது புலமும் நேரமெல்லாம் அனைக்குதையாவும் கிருபை என்று சொல்ல போகிறோம். இந்த ஜனவரி மாதம் முழுவதும் நம்முடைய கால்கள் சறுக்காதபடி நம்மை நடத்தி வந்தார். அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. நல்ல கையை தட்டி உற்சாகமா முழு வேளத்தோடு சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. இந்த அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனான். மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனான். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, சொல்லுவோம், கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, எனக்கு அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நான் கைவிடப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை. பார்த்து சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நான் கைவிடப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை. உம்மாலே உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலையுமே, உம்மாலே ஒரு மதிலையுமே தாண்டி நானும் சென்றிடுவேன், தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். நிறைய பேர் மௌனமா இருக்கிறீங்க. கர்த்தாவே, நான் உண்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை, கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவர் நல்லவர். பிரியமான தேவ ஜனமே, இந்த காலை ஆராதனைக்கு நீங்கள் நான் வந்திருப்பது விருதாவாக அல்ல. நம் ஜெபிப்பது வீணாக போகாது, நம் ஆராதிப்பது வீணல்ல, நம் வேதம் வாசிப்பது வீணல்ல, நம் கர்த்தருக்கு ஊழியம் செய்வது வீணல்ல, நம் கர்த்தருக்கு கொடுப்பது வீணல்ல, கர்த்தருக்காக அவமானப்படுவது வீணல்ல. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் வீணல்ல, ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறவர். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருக்காக நாம் கிரியை செய்யக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் அநேக பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். பலன் என்று சொல்லும்போது இரண்டு வித அர்த்தத்தை உடையது. ஒன்று ப்ரொடியூஸ், இன்னொன்று ரிவார்டு. ஒரு விவசாயி நிலத்தில் விதைக்கிறான், ஒன்றை உருவாக்குறான். ஒரு விதை விதைத்து அநேக தானியங்கள் வரும்படி
அவன் உருவாக்குகிறான். அது ஒரு பலன். ஒரு குயவன் மண்ணை கொண்டு ஒரு பாத்திரத்தை அவன் உருவாக்குகிறான். அந்த மண்ணை பிசைந்து ஒரு பாத்திரம், அது அவனுக்கு கிடைக்கின்ற ஒரு பலன். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் விதைக்கிறார்கள் பல காரியங்களுக்காக. நல்ல கவனிக்கணும். வேதமும் சொல்லுகிறது, மனிதன் எதை விதைப்பானோ அதே அவன் என்ன செய்கிறான்? அறுப்பான். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் என்னும் அதிகாரத்தில் சொல்கிறார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அவன் என்ன செய்வானா? அறுப்பான். கலாத்தியர் 6:8. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். இந்த உலகத்தில் மாம்ச பிரகாரமாய் வாழ்கிறார்கள், குடிக்கிறார்கள், வெறிக்கிறார்கள், சரீரத்துக்காக மட்டும், தங்களுடைய சரீர வாழ்க்கைக்காக மட்டும் வாழ்கிறார்கள். அவர்களுடைய முடிவு அழிவு. ஏனென்றால் அவர்கள் விதைக்கிறது இந்த உலகத்தில் மாம்சத்திற்காக விதைப்பதனால் அவர்களுடைய முடிவு அழிவு, நரகம். அந்த அழிவு என்கிற வார்த்தை நரகத்தை குறிக்கிறது. ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவன், நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்க, இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆவிக்கென்று விதைக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு வருகின்றோம், ஆராதிக்கின்றோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், கர்த்தருடைய கிரியைகளை, பல கிரியைகளை செய்கிறோம். இது ஆவிக்குரிய ஒரு விதைப்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறது, நீங்கள் ஆராதிக்கிறது ஒரு ஆவிக்குரிய விதைப்பு. நீங்கள் பிரசங்கிப்பது, கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு ஆவிக்குரிய விதைப்பு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் தனியாக ஜெபிப்பது ஆவிக்குரிய விதைப்பு. நீங்கள் உபவாசிப்பது ஒரு ஆவிக்குரிய விதைப்பு. நீங்கள் வேதம் வாசிப்பது ஆவிக்குரிய விதைப்பு. நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வது ஒரு ஆவிக்குரிய விதைப்பு. நீங்கள் கர்த்தருக்கு கொடுப்பது ஒரு ஆவிக்குரிய விதைப்பு. அப்ப ஆவிக்குரிய விதை மாம்சத்திற்கு உரிய விதை இருக்கிறது. அப்ப மாம்சத்துக்கு என்று மனிதன் விதைக்கிறான். என்ன செய்கிறான்? அவன் ஏமாற்றுகிறான், திருடுகிறான், பொய் சொல்கிறான், மனம் போல் வாழ்கிறான், பலரை அடிக்கிறான், மிதிக்கிறான், எல்லாமே உலகத்தில் நடக்கிறது. அவன் மாம்சத்துக்கு என்று விதைக்கிறான். அவன் மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அறுப்பான். வேதம் சொல்கிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் எதை விதைக்கிறோம்? ஒரு மனிதன் ஒரு ஒரு கத்தரிக்காய் விதை விதைத்தால் அது கத்தரிக்காய் செடியாத மருமை தவிர வேறொன்றும் வராது. இதை நம்ம அறிந்திருக்கிற உலகத்தில் ஒரு நியாயம். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே நாம் என்ன செய்கிறோம்? அறுவடை செய்கிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக நாம் கிரியை செய்யும் பொழுது, நாம் விதைக்கும் பொழுது, ஆண்டவர் அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பலன்களை பெற்றுக்கொள்ளணும். இன்னொன்று ரிவார்டு. ரிவார்டு என்று சொல்கின்ற பொழுது, ஒரு மனிதன் தான் செய்கிற வேலைக்கு அவனுக்கு கூலி கொடுக்கப்பட்டாலும் அவனுடைய வேலையினுடைய திறமை, உண்மை, அவனுடைய வேலை, அவனுடைய ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவன் அதிகமான வேலையை செய்து முடிக்கும் பொழுது அவன் முதலாளி, அவன் எஜமானன் ஒரு ரிவார்டு கொடுக்கிறான். ஒரு ரிவார்டு கொடுக்கிறான், ஒரு பலன் கொடுக்கிறான். அவனை அப்ரிஷியேட் பண்றதற்காக, அவனை உற்சாகப்படுத்துவதற்காக. அநேக இடங்களை நம்ம பார்க்கும் பொழுது அந்த ரிவார்டு, சிலருக்கு ப்ரமோஷன், நல்ல வேலை செய்கிறான் என்று சொல்லி விரைவில் கம்பெனியில ஒரு ப்ரமோஷன் கொடுக்கிறார்கள், சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுக்கிறார்கள். அது எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. அந்த ரிவார்டு பரிசுத்த வேதாகமத்தில் அதிகமாக இந்த ரிவார்டு என்கிற வார்த்தை, பலன் என்கிற அந்த வார்த்தை, ஆங்கிலத்தில் ரிவார்டு என்கிற வார்த்தை தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் 5 வகை பலன்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய ஜனங்கள், நீங்கள் ஆண்டவருடைய பலனை அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மனிதர்கள் நாம் எல்லாரும் விசேஷமாக படைக்கப்பட்டவர்கள். உலகத்தில் மிருகங்களைப் போல் அல்ல, உலகத்தில் பறவைகளைப் போல் அல்ல. அவர்களை பார்க்கிலும் நீங்களான விசேஷித்தவர்கள், நீங்களான ரட்சிக்கப்பட்டவர்கள். இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலே நாம் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவர். ஆண்டவருடைய பலன்களை நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும். இந்த காலையில் முதலாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்கிறது, ஆண்டவர் கொடுக்கிற பலன் எப்படி கொடுப்பார்? அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் இந்த வசனத்தை எப்படி வியாக்கியானப்படுத்துகிறேன் என்று சொன்னால், முந்திய பலன், பிந்தின பலன். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கும் பொழுது முதலாவது ஒரு பலனை கொடுக்கிறார், பிந்தி ஒரு பலனை கொடுக்கிறார். வேதாகமத்தில் வாசிக்கிறோம், முன்மாறி பின்மாறி.
ஸ்தோத்திரம். ஆண்டவர் உபாகமம் புத்தகத்தில் சொல்லும் பொழுது, நான் முன்மாறி மழையை பெய்ய பண்ணுவேன், பின்மாறி மழையை பெய்ய பண்ணுவேன். சகரியா 11 வாசிக்கிறோம், பின்மாறி மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ உலகத்தில் கடவுள் மனிதனுக்கு 2 விதமாக மழையை கொடுக்கிறார். ஆனால் மனிதர்கள் டேம் கட்டினார்கள். ஸ்தோத்திரம். நிறைய ஏரி குளங்கள் கட்டப்பட்டது. சில காலங்கள் மழை பெய்து அதை தேக்கி வைக்கிறார்கள். மழை பெய்யவில்லை என்றால் வறட்சி வருகிறது, உலகத்தில் வறட்சி வருகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கின்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், நீ எகிப்தில உன் காலால் நீர் பாய்ச்சினாய், ஆனால் நீ போகிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்கள் உள்ள தேசம். அந்த தேசத்துல முதலாவது உனக்கு ஒரு முன்மாறி பெய்யணும், முதலாவது ஒரு மழையை பெய்யணும். ஒரு விவசாயி முதலாவது மழை பெய்யும் பொழுது அந்த நிலத்தை பண்படுத்தி விதைக்கிறான். சில குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அடுத்த மழை பெய்யும் பொழுது அந்த தானிய பயிர்கள் வளர்ந்து அவனுக்கு பலனை கொடுக்கிறது. இது 2 நடக்கவில்லை என்றால் அந்த பகுதி ஒரு வறட்சியா இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் முதலாவது ஒரு பலனை கொடுக்கிறார், பிந்தைய ஒரு பலனை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது நம்முடைய விசுவாசம் தான். நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் அநேக ஊர்களுக்கு, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து ஆரம்ப காலங்களில் ஊழியம் செய்த அப்படின்னால கிராம ஊழியங்களுக்காக அநேக கிராமங்கள், எல்லா பகுதி, எல்லா தாலுகா, எல்லா பகுதியிலும் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். போகிற இடங்களில் நான் கவனித்து பார்த்த ஒன்று, தூத்துக்குடி மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் அநேக ஏரிகள் குளங்கள் இருக்கும், ஆறு ஓடும், நல்ல விவசாயம், செழிப்பு, தண்ணீர் செழிப்பா இருக்கும். தாமிரபரணி ஆறு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அந்த ஒரு பகுதி வழியாக பாய்ந்துதான் கடலில் கலக்கிறது. அந்த வட்டாரம் முழுவதும் நிறைய ஏரிகள், குளங்கள், விவசாயங்கள், நல்ல வாழை மரங்கள், நல்ல நெல், பல பயிர்கள் அங்கிட்டு நல்ல செழிப்பாக இருக்கும் அந்த பகுதி. ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியில் அதிகமாக ஏரிகள், குளங்கள், ஆறுகள் இருக்காது. அது வானம் பார்த்த பூமி. மழை பெய்யும் பொழுது மட்டுமே, அக்டோபர் நவம்பர் மழை பெய்யும் பொழுது மட்டுமே விளாத்திக்குளம், கோவில்பட்டி, இந்த எட்டயாபுரம் போன்ற நிறைய ஊர்கள் உண்டு அந்த பகுதியில். அந்த வட்டாரத்தில் பார்த்தா தெரியும். அந்த பகுதியில் மழை பெய்தால் மட்டுமே அவர்கள் உழுது தானியங்களை விதைப்பார்கள். அந்த பகுதியில் தான் நிறைய இந்த சோளம், கம்பு, திணை போன்ற நிறைய தானிய பயிர்களை அங்கே பயிரிடுவார்கள். அங்கே அந்த மழை பெய்யும் பொழுது விதைத்த உடனே அந்த முளை கிளம்பும். கொஞ்ச நாள் கழித்து திரும்ப மழை பெய்தால் தான் அவர்களுக்கு அந்த செழிக்கும், அவர்களுடைய ஈல்டு எடுக்க முடியும். அவங்க விதைத்த விதைக்கு அவர்கள் எதை இன்வெஸ்ட் பண்ணினார்கள், முதலீடு செய்த பலனை எடுக்க முடியும். பிந்தின மழையில என்றால் அது அழிந்து விடும். அப்படிதான் அந்த மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய விவசாயம் அப்படித்தான். பிரியமானவர்களே, ஆண்டவரும் தம்முடைய ஜனங்களை எப்படி வைக்கிறார் என்று சொன்னால், இந்த முந்தின மழை, பிந்தின மழை, இதே போல முந்தின பலன், பிந்தின பலன். ஹல்லேலூயா. 2 பலன்களையும் நாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டான். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல அவன் வந்து 29வது வசனத்துல ஒரு கேள்வி கேட்டான். 30வது வசனத்துல இயேசு அதற்கு பதில் கொடுத்தார். 28ல அந்த கேள்வி கேட்கும் பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறோமே, இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறோம், உம்மை பின்பற்றுகிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயேசுவனுக்கு சொல்லுகிறார், என் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் நீ எதை விட்டாலும் நீ இந்த உலகத்தில் துன்பங்களோடு கூட 100 பலன் கிடைக்கும் உனக்கு. அது மட்டுமல்ல, நித்திய ஜீவனும் உனக்கு கிடைக்கும், பரலோகம் உனக்கு கிடைக்கும் என்று மகிமையிலே, மறுமையிலே நித்திய ஜீவன். அப்ப முதலாவது இந்த உலகத்தில் உனக்கு பலன் கிடைக்கும், அது முதல் பலன். 2வது பரலோகத்திலும் உனக்கு பலன் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவர் சொன்னார் 100 மடங்கு. அப்ப பேதுரு ஒரு வீட்டை விட்டு ஆண்டவரை பின்பற்றினான். ஆண்டவர் சொன்னார் 100 வீடு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். 100 வீடுல பேதுரு வாழ்ந்தானா? ஆண்டவருடைய வார்த்தை என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தில் அப்படிதான் பேதுருக்கு நிறைய எங்களுக்கு பெயர் வைப்பார்கள். நம்ம பொதுவா நம்ம ஏதோ ஒரு பெயர், சியோன் என்கிற பெயர் வச்சிருக்கிறோம். நிறைய ஆலயங்கள், அதுவும் ஏன்னா கேத்தலிக், சிஎஸ்ஐ சர்ச்சஸ் எல்லாம் நீங்க நம்ம வட்டாரத்தில், உலகத்தில் நிறைய மற்ற பேப்டிசம், லுத்தரன், மெத்தடிஸ்ட் நிறைய ஸ்தாபனங்கள் இருக்கிறது உலகம் முழுதும். நிறைய ஆலயங்களுக்கு பீட்டர் அப்படின்னு பெயர் இருக்கும். சென்ட் பீட்டர் சர்ச்சுன்னு தான் இருக்கும். பீட்டர். ஸ்தோத்திரம். உலகத்தில் மிகப்பெரிய 2 ஆலயங்கள், முதல் முறையாக கட்டப்பட்ட 2 ஆலயங்கள் ரோம்லையும் ஜெர்மன்லையும் கட்டப்பட்ட ஆலயங்களும்
அதே ரோம்ல கட்டப்பட்ட மாதிரி அங்கே ஜெர்மன்ல கட்டப்பட்டது. அது சென்ட் பீட்டர்ஸ்பர்க் மார்கள், அவர் பேர்லாம் இருக்கு. பேதர் இப்ப உலகத்தில் ஒரு கேசப்பட்டு என் பேர்ல இருக்கிற சர்ச்செல்லாம் எனக்கு கொடுங்கன்னா ஸ்தோத்திரம், அவர் உலகத்திலே பேதர் தான் பெரிய கோடீஸ்வரர் ஆயிடுவார், பெரிய சொத்துக்கு அதிபதி ஆயிடுவார். அவ்வளவு சொத்து பேதருக்கு இருக்கு. உலகம் முழுதும் அவருக்கு என்ன இருக்குது? அவர் பேர்ல நிறைய ஆலயம் இருக்கு, அவர் பேர்ல நிறைய ஆலயத்தை கட்டி வச்சிருக்காங்க. அப்போ அன்றைக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஒரு வீட்டை விட்டான். இன்னைக்கு அவர் பேர்ல எத்தனை சர்ச்சை இருக்கு பாத்தீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவன் சொல்றான், அவனும் கேட்கிறான், ஆண்டவரே உமக்காக சுவிசேஷத்துக்காக பேதுரு தன் வீட்டை விட்டான், தன் இனத்தை விட்டான், தன் மதத்தை விட்டான், தன் யூத மதத்தை விட்டான். யூத மதம் வைராக்கியமுள்ள மதம், அன்றைக்கு மேன்மையா இருந்த ஒரு மதம், அதை விட்டான். அதனுடைய யூத மதத்தினுடைய நம்பிக்கை விட்டான். எல்லாவற்றையும் விட்டு விட்டு தன் படகை விட்டான், தன் வேலையை விட்டான், எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவன் இயேசுவை பின்பற்றினான். இயேசு சொன்னாரு, உனக்கு முதலாவது ஒரு பலன் கொடுக்கிறேன், நீ என்ன நம்பி வந்ததுனால. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்பி வரும்பொழுது முதலாவது ஒரு பலன், சிலருக்கு ஒரு தெய்வீக சுகம், சிலருக்கு ஒரு விடுதலை, சிலருக்கு ஒரு அற்புதம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்ல, ஆண்டவர் இந்த பூமியில நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான பலன்களை தருகிறவர் மட்டுமல்ல, பரலோகத்தை நமக்கு தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவம் என்பது மதம் மாறுவதல்ல. உலகத்தார் சொல்லுவது போல பணத்துக்காக அல்ல. ஏதோ உலகத்துல ஏதோ பணத்துக்காக மட்டும் நம்ம கிறிஸ்தவத்தை பின்பற்றவில்லை. கிறிஸ்துவை பின்பற்ற பிரதான நோக்கம் மறுமை, அந்த பிந்திய பலனாகிய பரலோகத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பரலோகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எத்தனை பலன்களை பெற்றுக்கொண்டாலும் ஒரு பிந்திய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், முந்தின பலன் பிந்தின பலன் என்று இருக்கிறது. முதலாவது பலன், ஒருவேளை கடந்த காலங்களில் நீங்கள் முந்தைய பலன்களை அனுபவித்திருக்கலாம், இனி வரும் காலங்களிலும் அநேக பலன்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேதத்தில் சில காரியங்களை சொல்கிறேன். முதலாவது மீட்பு, இரண்டாவது மீட்பு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாய் கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை மீட்டார். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய ஆத்துமா இருதயத்துல பாவ உணர்வடைந்து இந்த பாவ மன்னிப்பு பெற்று இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். கடந்த காலத்துல பாவ வாழ்க்கை செய்தோம். இப்படி ஆத்துமாவை அவர் மீட்டெடுத்து விட்டார். நம்முடைய ஆத்துமா மாம்சத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்தது, பிசாசுக்கு அடிமைப்பட்டு கிடந்தது, பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்தது. இந்த ஆத்துமாவை இயேசு மீட்டெடுத்தார். எப்படி மீட்டெடுத்தாரு? இயேசுவின் ரத்தம். ஆமென். அதுக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு ஒரு மதத்தை உருவாக்க வரவில்லை, பாவிகளை ரட்சிக்க. அதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய ஆத்துமா பாவத்துல, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். மனிதன் தப்பு எப்படி செய்கிறான்? முதலாவது மனுஷனுக்கு தப்பு எங்கே உருவாகிறது? அவன் ஆத்துமாவில், அவன் இருதயத்தில் உருவாகிறது. எங்க உருவாகிறது? அவன் இருதயத்தில் உருவாகுது. பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் பொழுது எதை கொண்டு வருமா? மரணத்தை கொண்டு வரும். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இப்ப கவனிங்க, அப்ப ஆத்துமாலதான் பாவம் ஆரம்பிக்கு. பாவம் பண்றவங்க திடீர்னு யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. முதலாவது அவங்க சிந்தனை, அவங்க இருதயத்தில் சிந்திக்கிறது. அவன் யோசிக்கிறான், இருதயத்தில் நினைச்சான், அவன் சிந்திக்கிறான். ஸ்தோத்திரம். எப்படி பாருங்க, எப்படி யோசிக்கிறான். பாவம் செய்ய எப்படி யோசனை வருது? இருதயத்தில் திருடுற எப்படி திருடலாம்? கடந்த நாள் ஒருத்தன் திருடி இருக்கான் சென்னையில. யார்கிட்ட திருடி இருக்கான்? பாட்டி மாற்ற தான் திருடி இருக்கான். ஸ்தோத்திரம். ஒரு பாட்டி, அவன் விளக்கம் கொடுக்கிறான். ஒரு பாட்டிகிட்ட போய், எங்க சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்காங்க, அது ஒரு பெரிய வயசான ஆள் எங்க வீட்டில் வயசான ஆள் இல்லை, அவங்க ஆசீர்வதிக்கணும், நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சவரன் தங்க நகை கொடுப்பாங்க, பெரிய பணக்காரங்க அப்படின்னு கூட்டு போயிருக்கான். ஸ்தோத்திரம். அந்த பாட்டியை ஒரு 5 சவரன் தங்க நகை போட்டிருக்கு. அவன் வார்த்தையை கூட ஒரு பாட்டிக்கு இந்த ஆசை வேணுமா? ஸ்தோத்திரம். வயசான காலத்துல போகிறதுல நேரத்துல இந்த ஆசை வேற. இது அதை நம்பி போயிருக்கு. 5 சவரன் தங்க நகை உருட்டு அனுப்பி விட்டுட்டான், ஏமாத்தி. ஸ்தோத்திரம். எப்படி பாத்தீங்களா? அப்படியே வயசான ஆள்கிட்ட அன்பா பேசுற மாதிரி ரோட்ல யாரும் தங்க நகை போட்டு வராங்க, அன்பா பேசுற மாதிரி பேசி அப்படியே திருடி இருக்கான். சென்னையில கடந்த நாள்ல திருடுறது போற யாத்திரை திருடி இருக்கான், பாட்டி மாற்ற தேடி இருக்கான். ஸ்தோத்திரம். இப்ப பாட்டி மார்கிட்ட நிறைய சொத்து இருக்கு. ஸ்தோத்திரம். அவ்வளவு சொத்து வந்தா பெரிய ஆலய கட்டிடம் கட்டிடலாம், நம்மளுக்கு தெரியுது. பாட்டிமார்கள்
அவன் பாருங்க, அவன் யோசிக்கிறான், அவனுடைய ஆத்மாவில யோசிக்கிறான், இருதயத்தில் யோசிக்கிறான் பாவம். அந்த ஆத்மாவைத்தான் இயேசு தம்முடைய இரத்தத்தினால மீட்டெடுத்து ஆத்மாவை, இருதயத்தை பரிசுத்தமாக்குகிறார். இது முதலாவது பலன். இரண்டாவது பலன் என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறோம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இந்த சரீரத்தை ஆண்டவர் மீட்க வர போகிறார். அழிந்து போகிற இந்த சரீரம், பலவீனமுள்ள சரீரம். ஸ்தோத்திரம். உட்கார்ந்து கணக்கு பார்க்கணும். நம்ம சரீரத்துக்கு நம்ம வாழ்நாளெல்லாம் எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணி எவ்வளவு செலவழிக்கும் யோசிச்சு பாருங்களேன். என்னெல்லாம் செலவழிக்கும். ஸ்தோத்திரம். சரீரத்துக்கு செத்த பிறகும் பெர்ஃப்யூம். உயிரோடு இருக்கும்போது நம்ம பெர்ஃப்யூம் வாங்கி அடித்தோம், செத்த பிறகு இன்னொரு ஆள் அடிக்காங்க. ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு 150 ரூபா செலவு இருக்கு. நம்ம சரீரத்துக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் நம்ம வாழ்நாள் முழுவதும் செலவழிக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் நம்முடைய சரீரத்துக்காக செலவழிக்கிறோம். இந்த சரீரம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த சரீரம் அது அழிந்து போகிற சரீரம். கொரிந்தியரில் எழுதப்பட்டிருக்கிறது. இது கனவீனம் உள்ள சரீரம். மரண வீட்டில் தான் அந்த வார்த்தைகளை சொல்லுவோம், ஆனா சபையில தான் அதை சொல்லணும். நிறைய பாட்டு மரண வீட்டில் படிக்கிறது, சபையில படிக்க வேண்டிய பாடல் தான். மரண வீட்டில் சொல்லப்படுகிற சத்தியங்கள், சபையில சொல்லப்படுகிற சத்தியங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். சரீரம் மாறும். இது எப்படிப்பட்ட சரீரம்? அதுக்கு முந்தின வசனங்கள்ல இருக்கிறது. ஸ்தோத்திரம். என்ன சொல்கிறார்? இது ஒரு பலவீனம் உள்ள ஒரு சரீரம். அது எப்படிப்பட்ட சரீரமா எழும்பும்? பலமுள்ள சரீரமா எழும்பும். இது ஒரு கனவீனம் உள்ள ஒரு சரீரம். இந்த சரீரம் எப்படி எழும்பும்? ஒரு கனமுள்ள சரீரமாக எழும்பும். இது அழிவுள்ள ஒரு சரீரம். இது எப்படி எழும்பும்? அழிவில்லாத சரீரமா எழும்பும். அப்ப இந்த சரீரம் என்ன சரீரம்? அழிவுள்ளது. ஜென்ம சரீரம். இது பெற்றோர்கள் கொடுத்த சரீரம். இது அழிவுள்ளது. இது என்ன உள்ளது சொல்லுங்க எல்லாரும். நீங்க என்னதான் செலவழிச்சாலும் ஒரு நாள் அழிஞ்சிடும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் சரி, இந்த சரீரத்துக்கு என்னதான் சாப்பிட்டாலும் அது பலவீனப்படுது. என்ன வந்துருது? ஒரு பலவீனம் வந்துருது. இந்த நாட்களில் பார்க்கிற இயற்கை மாற்றங்கள் வந்து அநேகருக்கு பலவீனங்கள், காய்ச்சல்கள், சளி, இருமல் அப்படின்னு அநேகருக்கு அப்படி வந்துருது. என்னதான் சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிட்டாலும் பலவீனம் வந்துருது. இது அழிவுள்ளது. இந்த சரீரம் எப்படிப்பட்டதா? அழிவுள்ளது. அது மட்டுமல்ல, இது எப்படிப்பட்ட சரீரம்? கனவீனமானது. ஸ்தோத்திரம். கனவீனம் உள்ளதாய் அப்படின்னு என்னது? நல்ல இளம வயசுல நல்ல நல்ல நிறைய முடி, நிறைய கருப்பு முடி, நல்ல அழகு எல்லாம் இருக்கும். வயசாகும் பொழுது எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ, நான் எப்படி அழகா இருந்தேன், வயசாயிட்டு எப்படி ஆயிட்டேனே வருத்தப்படுவாங்க. கனவீனமுள்ள சரீரம். எந்த சரீரம் விதைக்கப்படுகிறது? கனவீனமுள்ள சரீரமா விதைக்கப்படுகிறது. கனவீனமுள்ள சரீருக்கு சரீரத்தில் பாதிப்புகள், ஊனங்கள், அழகில்லை, ஏதாவது ஒண்ணு அவங்க விதைக்கப்படுறாங்க. ஆனா எழுப்பப்படுகிற சரீரம், அந்த ஆண்டவர் நம்ம சரீரத்தை மீட்டெடுக்கிறார். பிந்திய ஒரு பலன் கொடுக்கிறார். ஒரு மகிமையுள்ள, ஒரு அழிவில்லாத, ஒரு கனமுள்ள, என்றென்றைக்கும் இருக்கிற ஒரு சரீரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சரீரம் இப்படிப்பட்ட சரீரமா இருக்காது. நம்ம பார்க்கிற சரீரம் அல்ல. எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். நீங்க சொல்றாங்க ஏலியன் அப்படிங்கிறாங்க. ஏலியன் அப்படின்னு இன்னொரு பிளானட்ல இருக்கு. ஏலியன் அப்படின்னு பொதுவா ஒரு கற்பனை இருக்குது உலகத்துல. ஏலியன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆதி காலத்துல இருந்து ஒரு கற்பனை இருக்கிறான். ஸ்தோத்திரம். அது ஒரு வித்தியாசமான உருவத்தில் இருக்குது. யோவான் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது இப்படி இருக்கிறோம், இந்த சரீரத்தில் இப்படி இருக்கிறோம், இப்ப இருக்கு. இதே மாதிரி பரலோகத்தில் இருப்போமா? எப்படி இல்ல, எப்படி இருப்போம் தெரியாது. ஆனால் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம். அல்லேலூயா. இயேசு எப்படி இருக்கிறார் அப்படி இருப்போம். அப்ப அது ஒரு ஆவிக்குரிய சரீரம். ஆமென். ஆவிக்குரிய சரீரம் என்றால் ஆவியில வெறும் ஒரு புகை மாதிரி ஆவி கிடையாது. ஆவிக்குரிய சரீரம். இயேசு ஆவிக்குரிய, பரலோகத்தில் தேவன் ஆவிக்குரிய சரீரத்தோடு இருக்கிற ஒரு புகை மாதிரி அப்படி கிடையாது. அது ஒரு கற்பனை. ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு சரீரம். இந்த பூமியில வாழ்வதற்கு நாம் இந்த பூமிக்குரிய ஒரு சரீரம் இருக்கிறது. ஆனால் பரலோகத்தில் மறுமையில் வாழ்வதற்கு ஆவிக்குரிய சரீரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இதுதான் பிந்திய பலன்.
முதலாவது நம்முடைய ஆத்மாவை மீட்டெடுத்தார். அடுத்த நம்ம சரீரத்தை மீட்டெடுக்க இயேசு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்த முதலாவது பலன், முதலாவது ஒரு ஞானஸ்நானம் எடுத்த மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, அங்க என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், யோவான் சொல்கிறார், மனம் திரும்புதலுக்கு நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும். அப்ப ஞானஸ்நானம் தண்ணீர்ல அது முதற் பலன். முதலாவது முந்திய பலன். பிந்திய பலன் இயேசு பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்புகிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக ஜெபம் பண்ணணும், காத்திருந்து ஜெபம் பண்ணணும். அந்த மகிமை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அந்த மகிமை பெற்றவர்களுக்கு தான் அந்த மேன்மை தெரியும். வரங்கள் கொடுக்கிறார், வல்லமை கொடுக்கிறார், தைரியம் கொடுக்கிறார், கிருபைகள் கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, அடுத்து என்னவென்று சொன்னால், முதலாவது ஆண்டவருடைய மகிமை, இரண்டாவது மகிமை நாத்தான்வேல். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 48 முதல் 50வது வசனம் வரை வாசித்து பார்க்கின்ற பொழுது, யோவானை அந்த நாத்தான்வேலை பிலிப்பு இயேசு கிட்ட கூட்டிட்டு வரான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன். இப்ப இவனுக்கு ஆச்சரியம், பிலிப்பு ஒரு அத்திமரத்தின் கீழே நாத்தான்வேல் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். பிலிப்பு அவனை கூட்டிட்டு வர்றான், மேசியாவை பார்க்கவா, இயேசுவை பார்க்கவான்னு. அப்ப வந்த உடனே இயேசு சொன்ன உடனே இவன் ஷாக் ஆயிட்டான். எனக்கும் பிலிப்புக்கு மட்டும்தான் தெரியும் அத்திமரத்தின் கீழே இருந்தது, இயேசுக்கு எப்படி தெரியும்? இயேசு ஒரு தீர்க்கதரிசி. உடனே அவன் என்ன சொல்லுகிறான், அடுத்த வசனத்துல என்ன சொல்லுகிறான், இயேசுவை பார்த்தவன் என்ன சொல்கிறான், நீர் தேவனுடைய ரபி, நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா. ஆண்டவர் எப்படி பார்க்கிறான், நீர் மேசியா, நீர் பெரிய தெய்வம். உன்னை ஆண்டவர் இடத்துல சொல்றாரு, இவைகளை பார்க்கலும் பெரிதானவைகளை காண்பாய். அல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களுக்கு இயேசு செய்த அற்புதங்களை விட இனிமேல் இயேசு உங்களுக்கு செய்யப்போற அற்புதங்கள் அதிகமானவைகள், பெரிதானவைகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்த மட்டுமல்ல, நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நமக்கு முந்தின பலன் பிந்தின பலனை கொடுக்கிறவர். ஆமென். ஒரு காலகட்டத்தோடு மட்டும் அவர் பலனை நிறுத்தி விடுகிறவர் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் பலன் கொடுக்கிறவர். இந்த பிந்தைய காலகட்டத்திலும் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். முந்தின பலன் பிந்தின பலன். எளிமை நின்று ஜெபம் பண்ணுவோம். பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். முந்திய பலன் பிந்தின பலனை பெற்றுக்கொள்ளணும். செய்யின் பலனை பெற்றுக்கொள்ளணும். முதலாவது பெற்றுக்கொள்ளணும், மிகப்பெரிய பலனை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் பலன் கொடுக்கிறவர். தம்மை தேடுகிறவர்கள் உண்டென்றும் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் விசுவாசிக்கணுமா? இந்த கால நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் பலன் கொடுக்கிறவராய் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற எல்லா கிரியைகளுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். நல்ல அர்ப்பணிங்க உங்க வாழ்க்கைய. கர்த்தர் பலன் கொடுக்கிறவர். தேவன் உங்கள் வாழ்க்கையில பலன் கொடுக்கிறவர். கடந்த காலங்களில் நீங்கள் கர்த்தருக்காக செய்த கிரியைகளுக்கு ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுப்பார். இது நான் சீக்கிரமே வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு அநேக பலன்களை ஆண்டவர் கொடுப்பார். நிறைவான பலன் உண்டு, பூரண பலன் உண்டு. நல்ல கண்களை மூடி ஆண்டவர் உங்களோட எந்த காரியத்துல பேசினாரோ அந்த காரியத்துக்கு அர்ப்பணிங்க. ஜெபம் பண்ணும்போது நீங்க ஒரு பிரசங்கம் முடிஞ்ச உடனே கண்களை மூடி நல்ல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். அர்ப்பணித்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் உங்களோட எந்த காரியத்துல பேசினார், நான் எந்த காரியத்துல குறைவுள்ளவனா இருக்கிறேன், அந்த காரியத்துக்காக உங்களை நீங்க அர்ப்பணிச்சானா அந்த காரியம் செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு நிறைவான பலன் உங்களுக்கு உண்டாகிறது. கர்த்தருக்காக தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நிறைவான பலனை அவர் கொடுக்கிறார். இந்த காலை நேரத்தில் பகல் நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஜெபிக்கிற காரியத்தில் உங்களுக்கு பதில் உண்டு. கர்த்தருக்காக நீங்க தியாகம் பண்றீங்க. குடும்பத்துல சமுதாயத்தில் அவமானப்பட்டு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க, அதுக்கு ஒரு பலன் உண்டு. நீங்க என்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறீர்களோ அதை தொடர்ந்து செய்யுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார், உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை நீ நம்பி வந்தபடி நான்
அவர் செட்டைகளின் கீழ் நீ வந்தபடினால் அவரால் உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதா என்று ரூத்தை பார்த்து சொன்னீங்க. ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய சமூகத்தில் உள்ள ஜனங்களுக்கு பலன் கொடுப்பீராக. ஜெபிக்கிற காரியத்தில் பலன் கொடுப்பீராக. ஆண்டவரே, உமக்காக செய்கிற கிரியைக்கேற்ற பலனை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. கர்த்தர் பலன் கொடுக்கிறவர். பலன்களை அனுபவிக்கணும் ஆண்டவரே. இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர் பலன்களை அனுபவிக்க உதவி செய்வராக. தடைகள் விலகி போகட்டும் ஆண்டவரே. உடைய சமூகம் நடத்தட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய கைகளின் கிரியை பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை சமாதானத்தை கட்டளையிடுவீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் மகிமையான காரியங்களை சரீரத்தில் பலவீனத்தோடு இடத்தில் இருப்பவர்களை தொட்டு ஆண்டவர் குணமாக்குங்க. பூர்ணமான விடுதலை கொடுப்பீராக. உமக்கு சாட்சியாக ஒவ்வொரு நிலை நிறுத்துங்க ஆண்டவரே. தேவைகள் எல்லாம் சந்திங்க. கடன் கொடுப்பாய் வாங்காதற்பாய் வாக்குத்தத்தம் நிறைவேறணும். ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை உண்டாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே, ஊழியங்கள் சிசுத்த பயிற்சி ஆசீர்வதிங்க. 12 மாலை நடக்கிற கூட்டத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை எங்களுக்கு உதவி செய்து எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.